ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 800 கன்று ரோஸ் பூ போட்டிருக்கோம். போட்டது பத்தலை, இன்னும் திரும்ப 1000 கன்று போடுறதுக்கு பிளான் போட்டிருந்தோம். ஆனால் கன்று வச்சதில் இடைவெளி இருந்ததுனால 150 கன்று சரி வாங்கிட்டு போயிடலாம். கன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்காண்டி எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். வரும்போது காரில் தான் வந்திருந்தோம், டாடா இண்டிகாவில் வந்திருந்தோம். வந்து பார்த்துருந்தோம். சரி கன்று ஓரளவு நல்லா இருந்துச்சு. சரி கன்று தான் நம்மகிட்ட இல்லையே, தற்காலிகமாக தானே போட போகிறோம் சொல்லிவிட்டு 150 கன்று வாங்கி நாங்கள் போய் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். போய் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு எல்லாம் எட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அளந்து பிறக்கி குழியெல்லாம் தோண்டி முடிச்ச பிறகு தாங்க வீடியோ எடுக்க நேரம் இருந்துச்சு. வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்கூட்டியே என்ன செஞ்சோம்னா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கவரை எல்லாத்தையும் எடுத்து கிடங்கு வச்சுட்டு கவரை பிரித்து ஒவ்வொரு கிடங்கு நேரம் வச்சுட்டு போயிட்டேன். பின்னாடியே எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா உள்ளே எடுத்து வச்சு மூடி வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் தண்ணி சரியாக உழுதா இல்லையா அப்படின்னு அவன் செக் பண்ணிக்கிட்டே வந்தான். பாருங்கள், போட்டது அங்கிட்டு இருக்குது. இது வந்து இப்படி தான் கணக்குள்ள வச்சு மூடிடுவோம். பின்னாடியே தண்ணி உழுதுக்காண்டி நல்லியை போட்டு வச்சுருவோம். தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் கண்ணில் ரோஸ் பூ எடுக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரோஸ் பூ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக போட்ட ரோஸு, அதுலேயே பட்டன் ரோஸும் போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக கிடங்குள்ளே போட்டு பின்னாடியே பைப்பெல்லாம் இழுத்துட்டோம். இனி வந்து பைப்பை சரி பண்ணணும், தண்ணி விழுறதுக்காண்டி சரி பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய். லைக் அண்ட் ஷேர்.